சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன். பிள்ளைங்களுக்கு லஞ்ச் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டா. அதுதான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஆலு பரோட்டா என்ன பண்ணலாம், இதில் என்ன போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் சிம்பிளாக. உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு வச்சுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தூள், கொத்தமல்லி தழை, அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஆலு நல்லா பிசைஞ்சிக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு ஆலு இதை வச்சு சப்பாத்தி விட்டும்போது இது உள்ளே வச்சு உருட்டி போட்டணும். இப்போ நான் போட போகிறேன். ரெசிபீஸ் அந்த அளவுக்கு நீங்கள் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட என்ன தொட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆனால் பசங்களுக்கு சட்னி வேண்டாம், எனக்கு சாஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சாஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? நான் எப்படி பண்ணுறேன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி தேய்ச்சிட்டு ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி குட்டியாக கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துகிட்டு இதில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, அதை வச்சுக்கணும். இதில் எல்லாமே போட்டு உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்கு. அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இதுக்கு அப்படியே நம்ம சாப்பிடலாம். காரம் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஆனாலும் சட்னி, தேங்காய் சட்னி வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கு வெளியில் வராத அளவுக்கு தேய்ச்சிடணும். அப்படி லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உருளைக்கிழங்கு வெளியே வராது. ஹார்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நான் இங்கே கற்றுக்கிட்ட ஒரு உருப்படியான விஷயம் அப்படின்னா இந்த ஆலு பரோட்டா தான். ஃபஸ்ட்டு போட தெரியாது நம்மம்மா, நல்லா தேய்க்க மாட்டேன். இப்போ நல்லா வந்துருச்சு. இங்கே பாருங்க, ஆளு வெளியில் வரவே கூடாது, உள்ளே இருக்கணும் ஆளு. இந்த போட்டிருக்கோம்ல, பக்கா ஒரு மாஸ்டர் ஆகிட்டாங்க. ஆமாம், இப்போ வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், ஆலு பரோட்டா ரெடி. ஆலு பரோட்டா ரெடி. ஓகே, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாரு, ஆலு பரோட்டா. உனக்கு 3 வேணுமோ? உள்ள ஆலு இருக்குல்ல, சூடு இருக்கு. ஆலு பரோட்டா இது தொட்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தோன்னா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஆலு பரோட்டாவுக்கு பிள்ளைங்களுக்கு சாஸ் தான். நாங்கள் சாஸ் சாப்பிட்றாங்க. சாஸ் ஓகே, நந்தூக்கு இதில் ஊற்றிடுவீங்களா? அதில் ஊற்றல, இன்னொன்று இருக்குல்ல ஊற்றிடு. கிளம்பியாச்சா? சரி, பேக் பண்ணுங்க. தலை எழுத்துட்டிங்களா? எல்லாம் ரெடியா? ஐடி கார்டு, டெய்லி ஐடி கார்டு மறந்துட்டு கீழே போய்ட்டு ஓடி வருது. டைம் ஆயிடுச்சு, இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஹாய் பாய். பெல்ட் யாரும் போடாமல் இருக்கீங்க? ஐயோ அப்பா, நான் சொல்லியிருக்கேன் பொதி மூட்டை எனக்கா கொண்டு போகாதீங்க, குறைச்சி கொண்டு போங்கன்னு. கேட்குறீங்களா? आराम से करो, टाइम है 5 मिनट இருக்கு வந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேர் 8 மணி தான் கிளம்புவாங்க பஸ் ஸ்டாண்டர்டு. அம்மா லிஃப்ட் ஆன் பண்ணுங்க. இப்போ தான் கீழே போகுது லிஃப்ட்டு. ஆன் பண்ணுங்க, ரெண்டையுமே பண்ணுங்க. தொப்பி வேணுமா? ஓகே, நல்லா படிங்க. ஹெல்ப் பண்ணுங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், அப்போ தான் சீக்கிரம் கிளம்ப முடியும். இப்போ பிள்ளைங்களை அவங்களாவே கிளம்ப சொல்லியாச்சு. பெரிய பையங்களாயிட்டாங்கல்ல, அதனால் அவங்களே ட்ரெஸ் போடணும், அவங்களே ஷூ போடணும், அவங்கவுங்க பொருளை அவங்களே எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி ஆக்கியாச்சு. கிச்சனோட நிலமை தான் பரிதாபமாக கிடக்குது. தான் க்ளீன் பண்ணணும். லைட்டாக வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். எல்லா ரூமுமே லைட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. கரண்ட் பில் யார் கட்டுறது? வரமாம்மா. சரி மாமா. ஓகே ஓகே. இந்த தம்பியோட பேக் பிடிங்க. வெயிட்டு கம்மியாக இருக்கு இன்னைக்கு. மா
ஐடி கார்டு எடுத்தாச்சா? சரி. பேக் ரொம்ப கம்மியாக வெயிட் இருக்குது. சாப்பாடு வச்சுட்டல இங்கே பார்த்தீங்களா? நாங்கள் வந்ததுலேருந்து இந்த ஃபேமிலி இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாய் 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 பாய். சரி, நம்ம போயிட்டு தண்ணி கேனை கீழே வைக்க வேண்டியிருக்கு. தண்ணி பிடிக்கிறதுக்கு, நல்ல தண்ணி பிடிக்க அதை ரெடி பண்ணிவிட்டு கீழே போகலாம். இப்போ வந்து நம்ம 2 கேன் தண்ணி பிடிக்க வச்சுட்டு இப்போ கீழே போகலாம். பசங்க கீழே போயிட்டாங்கல்ல, இதை வச்சுட்டு வாக்கிங் போகலாம். அப்புறமா வாக்கிங் போயிட்டு வரும்போது தண்ணி கேன் வந்து பிடிச்சி வச்சுருவாங்க. அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் டெல்லியில் தண்ணி ரேட் அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே பரவாயில்லைங்க. உள்ளே வந்து எங்களுக்கு அவங்களே கொடுக்குறதுனால வந்து தண்ணி வந்து ஆரோ வாட்டர் இல்லை நார்மல் வாட்டரான்னு கேட்டிருந்தாங்க. ஆரோ வாட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வந்து கம்மி ரேட்டுக்கே கிடைக்குது. ஒரு டைம் வந்து வெளியில் போயிட்டு நாங்கள் இருக்க ஏரியாவில் போய் கேட்டும்போது ஒரு பாட்டில், அதாவது இந்த கேன் தண்ணி ஒன்று வந்து 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஷாக் ஆகிட்டேன். வெளியில் விலைவாசி எப்படி இருக்குது வந்து நம்ம அங்கே தண்ணி பிடிக்கிற இடத்துல வந்து வைக்கணும். போகலாம். இதுதான் நம்ம பில்டிங். நம்ம வீடு இந்த சைடு இல்லை, அந்த பக்கமாக இருக்குது. போகலாம். பசங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த நம்ம உள்ளே இருக்க குவார்ட்டர்ஸில் வந்து வாக்கிங் போனோம். இன்றைக்கி நம்ம வாக்கிங் வந்து நம்ம வெளியில் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம் சுற்றி இருக்க ஏரியா எப்படி இருக்குன்ட்டு. பசங்களுக்கு பஸ் வந்துருச்சு. வந்துட்டேன். இதோ வந்துருச்சு. பாய். ஆமா, வாக்கிங் கிளம்பியாச்சா? டெல்லியில் சூரியன் வந்துச்சு பார்த்தீங்களா இன்னைக்கும்? அங்கே பாருங்க, அந்த மரத்துக்கு கடையில் அழகா இருக்கு. காலை பொழுது. நேற்று இருந்து தொடங்கியாச்சுல. இதுதான் நம்ம குவார்ட்டர்ஸ். இங்கே இருக்கு. நம்ம வந்து குவார்ட்டர்ஸ்க்கு வெளியே இன்னைக்கு வாக்கிங் போகிறோம். நம்மம்மா நிறைய பார்க் இருக்கு இங்கே, அழகா இருக்கும் எல்லாமே. நிறைய இருக்குது. பார்க் வந்து 10 அடிக்கு தடிக்கு விழுந்தா பார்க்கில் தான் விழுணுங்க மாதிரி 10 அடிக்கு ஒருக்க பார்க் இருக்கு. நல்லா இருக்குது. போகலாம். இன்னைக்கு வந்து பக்கத்து ஏரியா பார்க்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம குவார்ட்டர்ஸ் பார்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப தூரம் வந்தாச்சு. பனி தெரியுதா? நல்லா பனி இருக்குது. ஆனால் வெயில் வந்துருச்சு, பனி அதிகமாக இருக்குது. நம்ம பார்க்க போகிறது இந்த பார்க்கு தான். இது உள்ளே தான் போகிறோம். இங்கே நிறைய குவார்ட்டர்ஸ் இருக்குது. இது உள்ளே வந்து பார்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு வரலாம். நம்ம வந்திருக்கிறது பக்கத்து ஏரியாவோட பார்க்குக்கு. இங்கேயே நிறைய குவார்ட்டர்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா க்ளீனாக இருக்குமாம்மா. இங்கே சூப்பராக நீட்டாக இருக்குது. பாருங்கள், மரத்துக்கெலாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஆர்மி ஏரியானாலே மெயின் ஒரு விஷயம் என்னென்னா டிசிப்ளின் இல்லை, க்ளீனிங். க்ளீன் சுத்தமாக இருக்கும். ஓகே, வாங்க கிட்ட போயிடலாம். இந்த பார்க்கு பாருங்க, அழகாக இருக்குது. குட்டி கேட்டு அப்படிங்க. நான் தான் திறந்து வைப்பேன். திறந்தார். நான் தான் ஒர்க் அவுட் பண்ண. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள். வாக்கிங் போகிற இடம், எக்ஸசைஸ் ஒன்றுனா பண்ணுறேன். நல்லா இருக்கு இந்த பார்க்கு. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்டே வந்திருக்கேன். சொந்தக்காரங்க என்னோட பார்த்துருக்காங்க. என்னன்னு கேட்டாங்க. ஏன் சொந்தக்காரங்களா? ஆமா, அப்ப பாரு. உனக்கு என்ன உண்டு? எனக்கு சொந்த வாய் வச்சு என்ன எனக்கு சொந்தம், உனக்கு சொந்தம் தான். காட்டுறங்க. இது ரொம்ப கடினமா இருக்குங்க.
இதான் உங்களோட சொந்தக்காரங்க பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஹார்டா இருக்குது. நம்ம இங்கே வந்து நல்லா இருக்கும்ல ஜாலியா. சூப்பரா இருக்கு. நம்ம இங்க யானை நைட்டுக்கு லைட் இருக்கு போலயே. நைட் சாப்பிட்றாங்க. இந்த யானை பச்சை கலர்ல இருக்கு. வருந்தா ஒரு இதில் ஒரு 10 செகண்ட் 10 நிமிஷம் பண்ணு எக்ஸசைஸு. டாக்டர்னு மாதிரி ஓடிட்டே இருக்கு. பனிமா சைக்கிள் மிக்ஸ் நம்ம ஓட்ட குறைக்கிறோம். குறைக்கிறேன். சரி திருப்பிக்கவும் குறைக்கிறேன். நல்லா சூப்பரா நீட்டா இருக்கு பாருங்க. நல்லா இருக்குது, அழகா இருக்குது. இது யோகா பார்க் போலமாமா, யோகா பண்ற இடம் போல. இங்கே தான் யோகா கிளாஸ் நடக்கும் ஈவினிங் டைமில். யானை பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. வரைஞ்சிருக்காங்களா? செஞ்சு வச்சுருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குது. நல்லா நீட்டா இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஏரியா பார்க்கறதுக்கு காலை பொழுது பனியில ரொம்ப சூப்பரா இருக்குது. அது யானை தந்தத்தை பிடி. இந்த பார்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நல்லா இருக்குல்ல? அந்த இடத்துல வந்து ஒரு டென்ட் போட்டிருக்காங்க யோகா பண்றதுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஈவினிங் வந்து நிறைய பேர் வருவாங்க. காலையில உடனே ரொம்ப வேலை இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நான் வரல. சரி, இந்த பக்கம் நான் போகணும்னு சொன்னேன். திடீர்னு நாய் சண்டை போட்டுருச்சு. இதோ இந்த பார்க்கு சூப்பர் 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 பார்க். நீங்கள் வேறு நாய் சண்டை போட்டுட்டு வரீங்க. இதுக்கு வழி இங்கே இருக்கு. சூப்பராக இருக்கு. சின்ன பிள்ளையில ஆடினது நம்மமா. அது ஊஞ்சல் பார்த்தாலே எனக்கு ஒரு ஞாபகம் தான் வரும். என்ன ஞாபகம்? அது ஒரு டைம் அடிபட்டுச்சு ஊஞ்சலில் ஆடும்போது. நல்ல ஞாபகம் வரட்டும். இல்லைம்மா, அது வந்து வேகமாக அந்த சின்ன ஊஞ்சல் இருக்கும், சிங்கிள் ஊஞ்சல் இருக்கா, அந்த அண்ணா இருக்கிற அது மாதிரி அது நின்றுக்கிட்டு வேகமாக ஆடினாங்க. ஒரு சின்ன பையன் உள்ள விழுந்து விழுந்துட்டான். அது அவனை அடிச்சு தூக்கி கட்டி எரிஞ்சிச்சு. கண்ணுனால அடிச்சதே நீங்கள கூட இருக்கலாம். இல்லை, நான் இல்லை, நாங்கள் நின்றுட்டு இருந்தேன். கிரிக்கெட் நல்லா இருக்கு. இப்போ நல்ல விஷயத்தை மட்டும் பேசுவோம். காலை பொழுதில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஊஞ்சல். யாருக்கெல்லாம் வந்து ஊஞ்சல் ஆடணும் ஆசையாக இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சின்ன பிள்ளையில வந்து ஊஞ்சல் ஆடுப்போம். இப்போ வந்து சில இடத்துல வந்து ஷையாக இருக்கும். இவ்வளோ வயசாகிடுச்சு, நம்ம எப்படி ஊஞ்சல் ஆடுறது அப்படிலாம் பார்க்காதீங்க. ஊஞ்சல் கிடச்சா ஆடிடுங்க. எத்தனை வயசானாலும் பரவாயில்ல. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தா எதுவுமே. நீங்களும் ஃபஸ்ட்டு யோசிச்சு தானே இருந்தீங்க. சின்ன பிள்ளைங்க ஒன்று நம்ம உட்காரலாம் மாட்டேது. பெரிய ஆள் உட்காந்தாலும் தாங்கும். இரும்பு தானே. ஓகே, நல்லா இருக்கு. தண்ணி கேன் வந்து வாக்கிங் போயிட்டு வரவங்களையும் வந்துருச்சு. தண்ணி வண்டி பிடிச்சிட்டு வச்சிருக்காங்க. பாகுபலி பாகுபலி 2 கண் தீட்டு ரெண்டு தானே பாகுபலி. தண்ணி வந்துருச்சு. முடியாது முடியாது, கண்டினியூ பண்ணுவேன். நீங்கள் 2 கண் தீட்டாங்க பாகுபலி. ஓகே, நம்ம லிஃப்ட் ஆன் பண்ணி வைக்கலாம். அது என்னென்னா தண்ணி கேனை வந்து நம்மளே தூக்கிடுவோம். ஆள் இருந்தால் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி கேனை தூக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இதே இது வந்து அவர் இல்லை டியூட்டி போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அசால்ட்டாக தூக்கி வந்து 2 கேனையும் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட வேண்டியது. நான் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லாருமே அப்படி தானான்னு சொல்லுங்கள். ஓகே, ஓகே, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதை நீங்கள் வீடியோ வரப்போ பார்த்துக்கோங்க. இப்போ தான் ஜஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கான விடை வந்து இப்போ கிடச்சிரும். வீடியோ வரப்போ பாருங்கள். ஓகே, போகலாம் வீட்டுக்கு.